கும்மிடிப்பூண்டி அருகே தண்ணீர் தொட்டியை சுத்தம் செய்தபோது விஷவாயு தாக்கி வடமாநில தொழிலாளி ஒருவர் மூச்சு திணறி உயிரிழந்தார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அடுத்த தேர்வாய்கண்டிகை சிப்காட் தொழிற்சாலையில் தனியாருக்கு சொந்தமான எத்தனால் தயாரிக்கும் தொழிற்சாலை இயங்கி வருகிறது. இந்த தொழிற்சாலையில் நேற்று மாலை 5 தொழிலாளர்கள் தண்ணீர் தொட்டியை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது எதிர்பாராத விதமாக விஷவாயு கசிந்து 5 பேருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டுள்ளது. உடனடியாக தொழிற்சாலை நிர்வாகம் அவர்களை மீட்டு மஞ்சங்கரணையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இதில் ஆபத்தான நிலையில் இருந்த ஒடிசாவை சேர்ந்த தனஞ்சய மாலிக் என்ற தொழிலாளியை மேல் சிகிச்சைக்காக அழைத்து செல்லும் போது செல்லும் வழியிலேயே அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் இச்சம்பவத்தில் மூச்சு திணறலுக்கு உள்ளான 4 தொழிலாளர்களுக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் போலீசார் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். நீலகிரியில் வனத்துறையினர் வைத்த கூண்டில் சிக்கிய புலிக்குட்டிக்கு வனப்பணியாளர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் உதகை அடுத்த முத்தநாடு காப்பு காட்டின் எல்லையான சோலாரா என்ற கிராமத்தில் 2 புலிக்குட்டி சுற்றி வருவதாக பொதுமக்கள் வனத்துறையினருக்கு தகவல் அளித்திருந்தனர். அதன் பேரில் வனத்துறையினர் கூண்டு அமைத்து தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வந்த நிலையில் 2 புலிக்குட்டிகளில் ஒரு பெண் புலிக்குட்டி மட்டும் கூண்டில் சிக்கியது. தற்போது அந்த புலிக்குட்டிக்கு வனப்பணியாளர்கள் சிகிச்சை அளித்து வரும் நிலையில் மேலும் ஒரு புலிக்குட்டியினை தேடும் பணியில் தீவிரம் காட்டி வருகின்றனர். போச்சம்பள்ளி அருகே கோவில் திருவிழாவில் எருது கட்டுவதில் ஏற்பட்ட தகராறில் ஒருவரையொருவர் தாக்கிக் கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த தாதம்பட்டி ஊராட்சியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற பழமையான பட்டாளம்மன் கோவில் திருவிழா நேற்று கொடியேற்றத்துடன் வெகு விமர்சையாக தொடங்கியது. விழாவின் 2ஆம் நாளான இன்று ஊரின் மையப்பகுதியில் உள்ள பெருமாள் கோவில் முன்பாக பாரம்பரிய எருது விடும் விழா நடைபெற ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. இந்நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த ஆறுமுகம் என்பவர் தனது எருதை கொண்டு வந்து பூஜைக்கு தயாரானார். அதே நேரத்தில் ஜெகதீசன் என்பவரும் தனது எருதை கொண்டு வந்துள்ளார். இதனால் யாருடைய எருதுக்கு முதலில் பூஜை செய்வது என்பது தொடர்பாக இரு தரப்பினரிடையே திடீரென வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பாக மாறியது. விழாக்குளம் கொண்டிருந்த பகுதியில் திடீரென ஏற்பட்ட இந்த மோதலால் அப்பகுதி பரபரப்பாக காணப்பட்டது. குமரி மாவட்டம் தாழக்குடி அருகே பணம் கொடுக்கல் வாங்கல் தகராறில் விவசாயி வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் தாழக்குடி அருகே தோப்பூர் பகுதியில் பலவேச முத்து என்பவர் வீட்டில் தனியாக வசித்து வருகிறார். இவருக்கு 2 மகன்கள் உள்ளனர். விவசாய தொழில் வரும் பலவேச முத்து அதே பகுதியைச் சேர்ந்த செல்வகுமார் என்பவருக்கு தனக்கு சொந்தமான விவசாய நிலத்தை குத்தகைக்கு கொடுத்துள்ளார். இந்நிலையில் நீண்ட நாட்களாக குத்தகைக்கு கொடுத்த நிலத்திற்கு பணம் கொடுக்காமல் இருந்ததால் பலவேச முத்துவுக்கும் செல்வகுமாருக்கும் அடிக்கடி தகராறு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்று பலவேச முத்து செல்வகுமார் வீட்டிற்கு குத்தகை பணத்தை கேட்க சென்றுள்ளார். அப்போது மதுபோதையில் இருந்த செல்வகுமார் ஆத்திரமடைந்து அருவாளை கொண்டு பலவேச முத்துவை சரமாரியாக வெட்டியுள்ளார். இதனால் ரத்த வெள்ளத்தில் சரிந்த பலவேச முத்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். பின்னர் அச்சம்பவம் குறித்து விரைந்து வந்த போலீசார் கொலையாளியை அவர் வீட்டிலேயே வைத்து கைது செய்தனர். மேலும் இறந்தவரின் உடலை பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். தாராபுரம் அமராவதி ஆற்றங்கரையில் விஷக்குளவி கொட்டியதில் 20க்கும் மேற்பட்ட பக்தர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகில் உள்ள நஞ்சியம்பாளையம் ஊராட்சிக்குட்பட்ட குப்பிச்சிபாளையம், வரப்பாளையம் உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த 60க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கோவில் நேர்த்திக்கடன் நிறைவேற்றுவதற்காக அமராவதி கரைக்கு வந்துள்ளனர். அப்போது பக்தர்கள் ஆற்றங்கரையில் வழக்கப்படி கற்பூரம் ஏற்றி தீபாராதனை காட்டிய போது அதிலிருந்து எழுந்த புகையால் ஆற்றுப்பாலத்தின் கீழ் கூடு கட்டியிருந்த விஷக்குளவிகள் அங்கு கூடியிருந்த பக்தர்கள் 20க்கும் மேற்பட்டோரை துரத்தி கொட்டியுள்ளது. இதில் காயமடைந்தவர்கள் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் இவர்களில் மகாலிங்கம் மற்றும் சரவணன் ஆகியோர் உடல் முழுவதும் வீக்கம் மற்றும் மூச்சு திணறல் காரணமாக கவலைக்கிடமான நிலையில் மேல் சிகிச்சைக்காக திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.